மெரினா கடற்கரையில ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது ஒரு காவலர் போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டார். அந்த பெண்ணுக்கும் அந்த காவலருக்கு இடையில வார்த்தை போர் நடக்குது. நீங்க எப்படி எங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. தனக்கு பிடிக்காத ஒரு கணவனோட வாழ்வதாலே அல்லது எப்பவுமே குடிகாரனா போயிடுறவன், யூஸ்லெஸ்ஸா போயிடுற கணவனை வச்சிட்டு இருக்கிறவங்க சில பேர் தன்னுடைய ஆண் நண்பர்களோடு பழகுதான் அது தவறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில நீதிமன்றங்கள் அனுமதி வழங்கி இருக்குது. ஐடி ஃபீல்டு போன்ற அத்தனையிலுமே பெண்கள் பகலிலும் இரவிலும் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது பல்வேறு நேரங்களில் கணவர் மட்டுமல்லாமல் மற்றும் சில ஆண்களோடு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு உடனே நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா அப்படின்னு கேட்கிற சூழ்நிலையை இந்த காவலர் கூட தவிர்த்திருக்கலாம். அந்த பெண் பேசியது தவறா, அந்த காவலர் பேசியது தவறா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆகிப்போச்சு. இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க செஞ்சது சரியா அவங்க செஞ்சது சரியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராம உடனடியா இவரை டிரான்ஸ்பர் பண்றதோ அவரை சஸ்பெண்ட் பண்றதோ அப்படின்னா அது ஒருதலை பட்சமா இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அரசு. ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமக்கு இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, சென்னையில மெரினா கடற்கரையில ஒரு காதலரும் ஒரு காதலியும் அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது ஒரு காவலர் போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கும் அந்த காவலருக்கும் இடையில வார்த்தை போர் நடக்குது. நீங்க எப்படி எங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. இதுல அந்த வீடியோ ரெண்டு பக்கமே வீடியோ, இப்பெல்லாம் கேமரா வச்சிருக்கிறதுனால எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ காவல்துறையில பாத்தீங்கன்னா டிராபிக்ல போலீஸ் போயிட்டு யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா, சார் ஏன் வண்டி ஏன் சார் பிடிச்சிங்க, இவ்வளவு தான் சார் ஃபைனு, நான் வீட்டுல போய் ஃபைன் கட்டுவேன் சார், நானும் உங்களை வீடியோ எடுக்கிறேன் சார், நீங்களும் எங்களை வீடியோ எடுக்கிறேன் சார் அப்படின்னு வீடியோ போர். இந்த செல்போன் கண்டுபிடிப்புல பாத்தீங்கன்னா இந்த கேமராவோட செல்போன் கண்டுபிடிச்சதுனால எல்லாருமே கேமராமேன் ஆயிட்டாங்க. அதனால பல்வேறு நிகழ்ச்சிகளை பதிவு செஞ்சு சமூக ஊடகங்கள்ல விட்டுறாங்க. அது பழக்கமாயி போச்சு. அப்படி ஒரு நிகழ்வு தான் சென்னை மெரினா கடற்கரையில. அவர் என்ன சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் இருட்டு நேரத்துல தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அதனால பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்குது, அதனால நீங்க கணவன் மனைவியா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னு நான் கேட்டேமா, நான் இருட்டு நேரத்துல தனியா உட்காந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்கீங்களே ஏதாவது அந்த மாதிரி சொல்றாங்க. பீச்சுங்கிறது ஒரு பொது இடம், அதுக்கு தானே இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பீச்சில் காலங்காலமும் ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசுறது வழக்கம் தானே, கணவன் மனைவி தான் உட்காந்து பேசணுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க. கணவன் மனைவியா நீங்க எப்படி கேட்கலாம், கணவன் மனைவியா அப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், காதலர்கள் கூட உட்காந்து பேசலாம் இல்லையா, காதலிப்பது சட்டப்படி குற்றம் இல்லை அப்படிங்கிறனால காதலர்கள் கூட பேசலாம் இல்லையா. அப்ப நீங்க கணவன் மனைவி இருந்தா தான் பேசணும் அப்படின்னு நீங்க எப்படி கேட்கலாம். அவர் டிபிக்கலா ஒரு சிட்டில இல்லாம ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்த காவலரா இருந்தா அவருக்கு என்ன தோணுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா சென்னை மெரினா பீச் போன்ற இடங்கள்லயும் மற்றும் அந்த கடற்கரை ஓரங்கள்ல அல்லது பீச்ல பார்க்ல எல்லாம் பெண்கள் காதலர்களை சந்திக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கறத அதிகமா அவர் தெரியாம இருந்திருக்காரு. உடனே என்னை அநாகரிகமா எங்களுடைய தனிப்பட்ட, நாங்க ரெண்டு பேரும் நானும் என்னுடைய ஆண் நண்பரும் பேசிட்டு இருக்கும் போது எங்க தனிப்பட்ட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அந்த அம்மா ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில அவர் ஏஆருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. சமூக ஊடகங்கள்ல இதை பார்த்தவங்க அத்தனை பேரும், ஒரு முதியவர் அவர் அது எப்படிங்க காவல்துறையில இப்படி போய் தனியா உட்காந்து இந்த மாதிரி தானே அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்து போச்சு, இதே மாதிரி நீங்க அண்ணா நகர்ல டவர் பார்க்ல போய் பாருங்க, பெண்கள் எல்லாம் பகல்லே சரி இருட்டிலையும் சரி தனியா புதர் மாதிரி இடங்கள்ல போய் தன் மடியில ஒரு ஆண் படுத்திருக்கிறதே தெரியாம தாவணியை போட்டு மூடி மடியில படுக்க வச்சுக்கிறாங்க. அவங்க கால் மட்டும்தான் தெரியுது. இப்படி எல்லாம் பெண்கள் பண்றாங்களே, இது சரிதானா அப்படின்லாம்
சமூக ஊடகங்கள்ல பேசுறது நமக்கு தெரிய வருது. இது வந்து சரியா தவறா அப்படின்னு முடிவெடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையில மனைவி வேறு நபரை காதலிப்பது கள்ளக்காதல் அல்ல அப்படின்னு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து மேல்முறையீட்டு போது தள்ளுபடி பண்ணிருக்காங்க. மனைவி, அதாவது இந்த நாட்டுல வந்து கஸ்டமரி பிராக்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தி எப்ப 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமே பாலியல் சமத்துவம் பற்றி பல்வேறு டிஸ்கஷனுக்கு பிறகு நம்ம வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து 20ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கி நம்ம வந்துட்டு இருக்கோம். சங்க இலக்கிய காலத்துல வந்து நம்ம ஊர் கடவுள்களுக்கே வந்து எல்லா கடவுளுக்குமே முருகனுக்கு ஒரு வள்ளி தெய்வானை, சிவனுக்கு வந்து ஒரு பார்வதி, ஒரு கங்கா தேவி, பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தாயார் ஒன்று, அந்த பக்கம் வந்து சூடி கொடுத்த மங்கை அப்படின்னு ஒவ்வொரு கோயில்களிலுமே வந்து ஒரு ஆணுக்கு 2 பெண் தெய்வங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சமூக வளர்ச்சியின் அடிப்படையில, நாகரிக வளர்ச்சி அடிப்படையில நம்ம வந்து அப்படி பாதுகாக்க முடியாது. என்னங்க, ஒருவர் ஒருத்தி இது கூட தான் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எட்டி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தனக்கு பிடிக்காத ஒரு கணவனோட வாழ்வதாலே அல்லது எப்பவுமே வந்து குடிகாரனா போயிடுறவன், யூஸ்லெஸ்ஸா போயிடுற கணவனை வச்சிட்டு இருக்கிறவங்க சில பேர் வந்து தன்னுடைய ஆண் நண்பர்களோடு பழகுறா, அது தவறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில நீதிமன்றங்கள் வந்து அனுமதி வழங்கி இருக்குது. அப்படி வழங்கும் போது ஆண் நண்பர்களோடு பழகுது, அப்ப அவங்க 2 பேரும் திருமணம் ஆனவர்களா ஆகவில்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அல்ல. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பாலியல் சமத்துவத்தோடு பழகுவது, அல்லது எனக்கு எப்படி ஒரு மேலுக்கு வந்து எப்படி வந்து 10 மேல் ஃப்ரெண்ட் இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு மேலுக்கு வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்கிறது என்ன தப்பு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பெண்கள் வந்து பாலியல் சமத்துவம் கோர ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இந்த கான்செப்ட் வந்து அங்க வந்து போய் நீங்க வந்து இது மாதிரி தனியா ஒரு இருட்டான இடத்துல நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டது சரியா தவறா அப்படிங்கறத வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு தளத்துல பல்வேறு விதமா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல வந்து நம்ம வந்து பாலியல் பலாத்காரங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்குது பாத்தீங்களா, அதை வந்து நம்ம கிருஷ்ணகிரி ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், பல்வேறு அதுல வந்து 90% பாத்தீங்கன்னா தனியா, அதாவது கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஒரு இடத்துல, இருட்டான இடத்துல தனியா இருக்கும் போது உங்களுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்துருது. அதனால காவல்துறையில இருக்கிற காவலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கேட்கிறாரு அப்படின்னு கருத வேண்டும். இல்லைங்க, ஹி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், அவ கூட நான் பேசிட்டு இருக்கேன், அல்லது எங்க குடும்ப நண்பர், அவ கூட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பேசி நீங்க ஒரு அதாவது கேட்கிற கேள்விக்கு சரியான ஒரு பதிலை சொல்லி கடந்து போயிருக்கலாமே. அதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறதும், அவர் என்னமோ வந்து பாலியல் சமத்துவத்தை மீறி நடந்து கொண்டதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள். அறிவியல் வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி மற்றும் கல்வி வளர்ச்சி, ஆணும் பெண்ணும் வந்து ஒரே இடத்துல பல்வேறு இடங்கள்ல வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, ஐடி கம்பெனி பெருகினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில போய் பல ஆண்களோடு பல நாட்களாக தங்கியிருக்கிறாங்க. கல்பனா சாவ்லா என்கிற அவங்களோட ஒரு பெண் தோழி மட்டும் பல ஆண்களோடு பயணம் பண்ண வேண்டியிருந்துச்சு. இப்ப ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வந்து இரவு பகல் பல நேரங்கள்ல இரவு பகல் பாராமல் வந்து 24 ஹவர்ஸுமே வந்து பயணம் பண்றாங்க. இப்ப நீங்க வாடகை கார்கள் அதிகமாயிடுச்சு பாத்தீங்களா, ஓலா டாக்ஸி போன்றவெல்லாம் வந்து அதிகமானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு பெண்கள் தனியா வர்றாங்க. ராத்திரி 1 மணிக்கு போயிட்டு காலையில 8 மணிக்கு வர்ற மாதிரியான ஷிஃப்ட் எல்லாம் வந்து நர்ஸு, ஐடி ஃபீல்டு போன்ற அத்தனையிலுமே வந்து பெண்கள் பகலிலும் இரவிலும் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது பல்வேறு நேரங்களில் கணவர் மட்டுமல்லாமல் மற்றும் சில ஆண்களோடு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது. அங்க போயிட்டு உடனே வந்து நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா அப்படின்னு கேட்கிற சூழ்நிலையை வந்து இந்த காவலர் கூட தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏங்க, நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்காம நீங்க வந்து இருட்டான இடத்துல இருக்கிறீங்க, இங்க எல்லாம் வந்து திருட்டு பசங்க நடமாட்டம் அதிகமா இருக்குது, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்களேன், அவரை இன்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்ககிட்ட போய் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா அப்படிங்கிற கேட்ட கேள்வி அந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு தெரிய வருது. எனவே இனிய உளவாக இன்னாது குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. வார்த்தை பரிமாற்றத்துல கூட காவலர்கள் என்னென்ன கேள்விகளை கேட்கலாம். அதாவது நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகட்ட மாந்தரின் நிலைதன்னை நினைக்கேல் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பார்க் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்க கண் கூசுகின்ற அளவிற்கு ஆணும் பெண்ணும் நடந்து கொள்கிறார்கள். இது ஏற்புடையதா அல்லது தவிர்க்கப்பட வேண்டியதா அப்படின்னு ஏற்புடையதா அல்ல என்பதை எனது கருத்து. ஏனென்றால் நான் காவல்துறையில நீண்ட நெடுங்கால பயணத்துல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது தவறில்லை. ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருப்பதோ ஆணும் பெண்ணும் சந்திப்பதோ பொது இடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதோ தவறில்லை. ஆனால் உடல் ரீதியாக ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்து கொள்வது பொது இடத்தில் இருக்கக்கூடாது. இது யாருமே ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்ல முடியாது. எனவே ஊடகத்தின் வழியா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பொது இடத்துல நீங்க ஒரு ஆணுக்கு உங்கள் உடலையோ அல்லது உங்களுடைய உடல் பகுதியை தொடுவதற்கான அனுமதி எல்லாம் கொடுக்கிற பொழுது உங்க உடை அறகுறையா மாறுகிற பொழுது அது மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக மாறுது. தேவையில்லாம மற்றவர்கள் உங்களை தொடர்பதற்கு அது இந்த பெண் அவருக்கு அனுமதி கொடுத்தது போல எங்களுக்கும் கொடுப்பாரா, அல்லது பொது இடத்துல இப்படி நடந்துக்கிறாரு, இவர் எப்பேற்பட்ட பெண்ணா இருப்பார் அப்படின்லாம் உங்களை பற்ற பார்வை தவறான முறையில செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே பொது இடத்துல சந்திக்கிற பொழுது எவ்வளவு தூரம் நம்ம ரெண்டு பேரும் பிஹேவ் பண்ணணும். பொது இடத்துல சந்திக்கிற போது உங்களுடைய தகவல் பரிமாற்றம், பேச்சு பரிமாற்றம் எந்த அளவுக்கு மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கிற அளவிற்கு இல்லாமல் நீங்க நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் எதிர்கால சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைய தினம் அந்த பெண் பேசியது தவறா, அந்த காவலர் பேசியது தவறா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆகி போச்சு. அதே மாதிரி மகேஷ்குமார் அகர்வால் அதே போல தமிழ்நாட்டு காவல்துறையில் உயர் பதவியில் இருந்த திரு மகேஷ்குமார் IPS அவர் ஒரு ஜாயிண்ட் கமிஷனரா இருக்கிறாரு. அவரு அவருடைய கேம்ப் ஆபீஸ்ல ஒரு பெண்ணோட அவருக்கு அவங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஒரு புரிதல் ஏற்பட்டு நீண்ட நெடுங்காலம் அவங்க பயணம் செஞ்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்குது. ஏன்னா அவருடைய மனைவியே சொல்றாங்க. இப்போ விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்லி விசாகா கமிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது, பெண்கள் பணி செய்யும் இடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 10க்கு மேற்பட்ட பெண்கள் எங்கெல்லாம் பணி செய்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு விசாகா கமிட்டின்னு அமைக்கணும். அதுல யாரெல்லாம் கமிட்டி மெம்பர்ஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்டியை அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி தகவல் பரிமாற்றத்தை கண்காணிக்கிற பொழுது இந்த ஆண்களும் பெண்களும் ஆண் பெண் பாலியல் சமத்துவம் ஏற்பட்டதுக்கு பிறகு ஆணும் பெண்ணும் இந்த ஆணும் அந்த பெண்ணும் நண்பராக இருக்கிற பொழுது இந்த தகவல் பரிமாற்றம் நடந்ததா, இல்ல ஒருதலை பட்சமாக தாக்குதல் நடந்ததா, அல்லது தனது மேலாண்மையை நிலைப்படுத்துவதற்காக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி இது போன்ற பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கண்ணுற்று பார்க்காமல் ஒரு சும்மா செல்போன்ல மெசேஜ் வந்திருக்குது அப்படிங்கிறத மட்டுமே கண்ணுற்று இப்போ ஒரு தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மிக்க ஒரு காவல்துறை. அதுல டைரக்டர் ஜெனரல் போலீஸ் இருக்காங்க, அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் லெவல்ல கமிஷனர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. கமிஷனர் கீழே வேலை செய்யற ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் பற்றி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்வதற்காக டிஜிபி ஆபீஸ்ல இருந்து இப்ப ஒரு உமன் போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் டிஜிபி விசாகா கமிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. விசாகா கமிட்டி என்ன முடிவு எடுக்குது, இவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் இருந்தது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்குது. தகவல் பரிமாற்றம் இருந்தது உண்மைதான் அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான நட்பு இருந்தது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? அப்படி கன்ஃபார்ம் பண்ணாம வெறும் தகவல் பரிமாற்றம் இருந்ததுங்கிறத மட்டுமே அடிப்படையா வச்சு ஒரு டைரக்டர் ஜெனரல் போலீஸ் கமிஷனர் கிட்ட நேரடியாகவோ அல்லது தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில ஜாயிண்ட் கமிஷனை பத்தி இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது, அதுல இந்த தகவலுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து எனக்கு ஒரு கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி யோசனை பண்ணி
இது வந்து ஒரு தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுது. ஏன்னா காவல்துறை வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புல முதல்ல வந்து ஒரு சஸ்பென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே இல்ல அவங்க ஜாயிண்ட் கமிஷனுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய கணவருக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து ஒரு வருட காலமாக வந்து தகவல் தொடர்பு இருந்துச்சு. நான் பலமுறை வந்து தொடர்பு நான் பலமுறை வந்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு உனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, தயவு செஞ்சு என் கணவனை விட்டு ஒதுங்கிக்கொள் அப்படின்னு. அப்புறம் அவங்க வீடு கட்டுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு, நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காரு என் கணவர். அதை நான் தடுத்திருக்கிறேன். இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷன்ல தான் வந்து அவங்களுக்கும் வந்து மனத்தாங்கல் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பப்ளிக்ல பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு கணவன் மனைவியா அப்படின்னு கேட்ட கான்செப்ட்லவே வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. சோ இவர் பணி செய்யற இடத்துல நடக்கல. அதன் பிறகு வந்து இவங்க மகேஷ்குமார் வந்து பணி செஞ்ச இடத்துல அப்படி ஒரு தவறு நடந்ததா தகவல் இல்லை. அவங்க ரெண்டு பேருமே வந்து ஆண் பெண் நண்பர்களாகி பழகி, அவங்க ரெண்டு பேரும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து நண்பர்களாகி பழகி அவங்களுக்குள்ள வந்து பல்வேறு டிரான்சாக்சன் நடந்திருக்குது. அப்படி டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கிற பொழுது ஏற்பட்ட டெலிபோனிக் கம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டுமே வந்து அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறதையும் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விசாகா கமிட்டி அப்படின்னா என்ன, அது வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், ஃபுல் ஃபிளெஜ்டு விசாகா கமிட்டி போடப்பட்டிருந்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க ரெவியூ பண்ணியிருக்கீங்க. ரெவியூ பண்ணி இப்போ வந்து விசாகா கமிட்டியை வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க. அந்த தகவல்களும் இப்போ வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து விசாகா கமிட்டிக்கு திருமதி சீமா அகர்வால் அவருடைய தலைமையில விசாகா கமிட்டியை பர்ஃபெக்டா வந்து கட்டமைப்பு செஞ்சு அதை விசாரணை செய்வதற்கான ஆணையத்தை நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. அதற்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்துல ஒரு சார விசாரித்து அவசரமா முடிவு எடுக்காம இரண்டு பக்கமே விசாரித்து, இப்ப இந்த பீச்ல நடந்த கான்செப்ட் கூட வந்து அந்த பெண் என்ன சொன்னார்கள், நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு விசாரணையை செஞ்சு அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வாங்க, அதுதான் சரியா இருக்கும். இல்லைன்னா வந்து சமூகத்துல அந்த பெண் வந்து இப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு வழக்குரைஞர் இருக்காங்க, அவங்க என்ன கேக்குறாங்க, நான் வந்து ஒரு ஆண் நண்பர் கூட வந்தேன், பொது இடத்துல வந்து என்னுடைய ஆண் நண்பரை பற்றி நான் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கேட்ட கேள்வி கணவனா என்று கேட்டால் நான் எப்படி அதை பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அம்மா வந்து லீகலா கேட்கறாங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா, ஒரு கான்பிடென்சியல் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்க செஞ்சது சரியா அவங்க செஞ்சது சரியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராம உடனடியா வந்து இவரை டிரான்ஸ்பர் பண்றதும் அவரை சஸ்பெண்ட் பண்றதும் அப்படின்னா அது ஒருதலை பட்சமா இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அரசு என்று நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன்.